தமிழக அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கவோ தாரை வார்க்கவோ அவசியமில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து முன்னரே விளக்கமளித்திருக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். அதே நேரம் தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே சென்றது என அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்க பிள்ளைய நாங்க தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்படுறேன். இந்த மாதிரி அரசு பள்ளிகளை தத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது. இந்த செய்தி வந்த உடனே தமிழக அரசு அமைச்சர் அந்த செய்தி தப்புன்னு மறுத்து இருந்தால் நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அந்த செய்தியை அரசு மறுக்காத போது எங்களுக்கு வேற வழி என்ன இருக்கு? ஆகவே இன்னைக்கு நாங்கள் அது மாதிரி செய்யலைன்னு சொல்லுறாரு. ஓகே, நல்லது, நல்லது, வரவேற்கிறோம். 44,672 கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் சொல்லியிருக்கிறீங்க. 10,000 பள்ளிகள் சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்கள் கட்ட போறோம் தேர்தல் அறிக்கையில் சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை வேடிக்கை பார்க்கும் அரசாக திமுக அரசு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகள் முதல் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகள் வரை பலரும் திமுகவை சார்ந்தவர்களாக இருப்பதும் அவர்களை காப்பாற்ற இந்த ஆட்சியாளர்கள் முயல்வதும் கொடுமையானது என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குற்றச் செயல்கள் நாள்தோறும் பெருகி வருவது அனைவரையும் தலைகுனிய வைத்துள்ளதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். இபிஎஸ்க்கு பதிலடி கொடுத்துள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தனது அரசியல் ஆதாயத்திற்காக அரைத்து புளித்த அதே பொய்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்று விமர்சித்துள்ளார். உயர்நீதிமன்றமே எதிர்க்கட்சிகளின் செயலை தாங்க முடியாமல் அவர்கள் முகத்திரையை கிழித்து தொங்கவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள ரகுபதி எடப்பாடிக்கு ஒரே பொய்யை திரும்ப திரும்ப பேச எந்த கூச்சமும் இருப்பது இல்லை என்றும் கடுமையாக சாடியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை வைத்து இழந்த அரசியல் செல்வாக்கை மீட்க துடிக்கும் மட்டமான அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்து வருவதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக வீண் வதந்தி பரப்பி அச்சுறுத்த நினைக்கும் பொய்ச்சாமிகளை மக்களே புறந்தள்வார்கள் எனவும் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மதுரையில் இன்று 2 போராட்டங்கள் நடைபெறவுள்ளன. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை ரத்து செய்யக்கோரி இன்று காலை 10 மணிக்கு மேலூர் பேருந்து நிலையம் அருகே மதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதேபோன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை மறைக்க முயற்சிப்பதாக திமுக அரசை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டியும் பாஜக மகளிர் அணியினர் மதுரையில் இருந்து இன்று சென்னை நோக்கி நீதி பேரணியை தொடங்க உள்ளனர். இந்த வாகன பேரணியை பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு தொடங்கி வைக்க உள்ளார். இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கும் நிலையில் அது திட்டமிட்டபடி நடைபெறும் என பாஜக அறிவித்துள்ளது. மாமல்லபுரத்தில் 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்திய நாட்டிய திருவிழா களை கட்ட தொடங்கிய காட்சிகள்தான் இவை. மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய திருவிழா கடந்த 22ஆம் தேதி அன்று கடற்கரை கோவில் வளாகத்தில் தொடங்கியது. கடந்த 28ஆம் தேதி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உயிரிழந்ததை அடுத்து நாட்டிய திருவிழா 7 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டது. அந்த வகையில் 7 நாட்கள் முடிந்த நிலையில் நேற்று மீண்டும் இந்திய நாட்டிய திருவிழா தொடங்கியது. கிராமிய கலைகள், தமிழ்நாடு, கேரள மாநிலத்தின் தப்பாட்டம் மற்றும் பரதநாட்டியம் ஆகிய நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவால் விடுபட்ட நாட்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக ஒரு நாளைக்கு 4 நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. விருதுநகரில் பட்டப்பகலில் காவல்துறை அதிகாரியின் மனைவியிடம் இருந்து தங்கச்சங்கிலி பறித்துச் சென்ற அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் சுரேஷ் என்பவர் சிறப்பு சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி முத்துமாரி என்பவர் தென்றல் நகர் சாலையில் உள்ள துணிக்கடையில் வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் கடையில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது அங்கு ஹெல்மெட் அணிந்தபடி வந்த நபர் ஒருவர் முத்துமாரியின் செயினை பறித்துச் சென்றார். இது தொடர்பாக ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய பாஜக நிர்வாகிக்கு முன்ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு எந்தவித நிவாரண உதவிகளும் வழங்கவில்லை என கூறி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த மாதம் 3ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்தச் சென்ற அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான கௌதம சிகாமணி ஆகியோர் மீது பாஜகவினர் சேற்றை வாரி வீசினர். இதுகுறித்து திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி விஜயராணி உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு மனுதாரர் செயல்பட்டதாக கூறி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அன்புமணியுடன் கருத்து வேறுபாடு இல்லை என்றும் பேசி சரி செய்துவிட்டதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அண்மையில் புதுச்சேரியில் நடந்த பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் மேடையிலேயே அக்கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனான கட்சித் தலைவர் அன்புமணிக்கும் இடையே காரசார வாக்குவாதம் நடந்தது. இளைஞரணியின் தலைவராக முகுந்தனை ராமதாஸ் அறிவித்ததற்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். விழுப்புரம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். அது சரியா போச்சு. பேசணும் அவரு மறுபடியும் வந்தாரு, பேசணும். அது ஒண்ணு அன்னைக்கு அன்னைய பொதுக்குழு அறிவிச்சிட்டோம், நியமன கடிதமும் கொடுத்துட்டோம். பாமக பொதுக்குழுவில் நடந்தது உட்கட்சி விவகாரம்தான் எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டார். திருவாரூர் அருகே ஓடும் ரயிலில் மாற்றுத்திறனாளியை தாக்கிய இந்த தலைமை காவலர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் தென்கோவனூரைச் சேர்ந்த கருணாநிதி என்ற மாற்றுத்திறனாளி மன்னார்குடியிலிருந்து சென்னை செல்லும் ரயிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டியில் பயணித்தார். அப்போது கொரடாச்சேரி ரயில் நிலையத்தில் 3 பேர் அந்த பெட்டியின் கதவை தட்டினர். ஆனால் அந்த பெட்டி திறக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அந்த 3 பேரும் திருவாரூர் ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது மீண்டும் அந்த பெட்டியின் கதவை தட்டியுள்ளனர். அப்போது கதவை திறந்த கருணாநிதி என்ற மாற்றுத்திறனாளியை 3 பேரில் ஒருவர் சரமாரியாக தாக்கினார். RPF போலீசார் என்று சொல்லியும் கதவை ஏன் திறக்கவில்லை என்று கூறி கன்னத்திலேயே அறைந்தார். இந்த வீடியோ வெளியான நிலையில் ரயில்வே காவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். அதில் மாற்றுத்திறனாளியை தாக்கியவர் நீடாமங்கலம் காவல் நிலைய தலைமை காவலர் என்பது தெரியவந்தது. அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினம் RK பீச்சில் சாகசத்தின் போது ஏற்பட்ட விபத்து காட்சி இது. கடற்படையினர் சாகச நிகழ்ச்சிக்காக ஒத்திகையில் நடத்தப்பட்டன. ஒத்திகையின் ஒரு பகுதியாக நேற்று கடற்படை கமாண்டோக்கள் ஹெலிகாப்டரிலிருந்து குதித்து பாராசூட் மூலமாக கீழே இறங்குதல் உள்ளிட்ட பயிற்சிகளை மேற்கொண்டனர். Seeking an advanced flight helicopter as well as fixed wing aircraft like C-130, AN-32 and Dornier. This daring method is used against. அப்போது 2 பாராசூட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. இதில் 2 கடற்படை கமாண்டோக்கள் கடலில் விழுந்தனர். பிறகு அவர்கள் இருவரும் மீட்பு படகுகள் மூலமாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர்.